நற்றுணையாவது நமக் சிவாயமே. வாழ்க வளமுடன். இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 29 அன்று மகா வியாதிபாத யோகமானது இருக்கிறது. இந்த மகா வியாதிபாத யோகம் ஒரு கிடைத்தற்கு அரிய ஒரு நாள். அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். எப்படி பயன்படுத்தலாம்ன்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். அக்ஷயா ஜோதிட வித்தியாலயத்திற்காக கோவை மையத்திலிருந்து விஜயன் மோகன். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய ஒரு நாள். அதே போன்று அன்றைய தினம் வியாதிபாத யோகத்திற்கு யோகியாக சதய நட்சத்திரம் வருகிறது. சதய நட்சத்திரம் இந்த பித்ரு கர்மா கழிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நட்சத்திரம். அன்றைய தினத்தில் சதய நட்சத்திரமும் அபாரண காலம்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் வந்துடுது. அதே போன்று அன்றைய தினம் வணிசை கர்ணமும் வருது. வரிசை கர்ணத்துக்கும் சூரியன் தான் இருக்கிறார். அதனால் இந்த புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையை விட அகால மரணம் அடைந்தவர்களுக்கு, அகால மரணம் என்பது வெறும் விபத்து, விஷம் குடிக்கிறது மட்டுமல்ல, நிறைவேறாமல் ஒரு இளம் வயசுலேயே இறந்துடுறது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அன்றைய தினம் திதி கொடுத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேரன்மாதேவியில் மிக சிறப்பாக இந்த மகா வியாதிபாத யோகம் கொண்டாடப்படும். அதே போல் பரசுராம சேத்திரம் கேரளாலயம் ரொம்ப சிறப்பானதாக அது இருக்கும். அன்றைய தினம் நம்மால் முடிந்தது நம்ம வீட்டிலேயே சாப்பாடு தயிர் சாதம் செஞ்சு, அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் எள்ளு போட்டு காகத்துக்கு வச்சுட்டு மீதி தயிர் சாதத்தை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வம்சத்தை உயர்த்தி எடுத்துக்கொள்ள செல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக கிரக சூழ்நிலைகளும் நமக்கு வழிவிட்டு இருக்குது. அதனால் அனைவரும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று உச்சி காலத்தில் தங்களால் முடிந்தளவு தயிர் சாதம் செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு போய் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க. கொடுக்குறவங்களுடைய முகம் பாருங்கள், அவங்களுடைய பேர் கேளுங்க. அவங்க யாராவது உங்கள் வம்சத்தில் வந்த பேர்களாக இருக்குதான்றது எல்லாத்தையும் உற்று நோக்குங்க. உங்கள் வம்சம் வாழையடி வாழையாக விருத்தியாகி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் பெற அந்த பித்தர்களுடைய ஆசியும் குலதெய்வத்தினுடைய அருள் கடாட்சமும் என்றென்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்க வேண்டுகிறேன். அக்ஷயா ஜோதிட வித்தியாலயத்திற்காக கோவை மையத்திலிருந்து விஜயன் மோகன். வாழ்க வளமுடன்.